அவங்க என்னை உட்காருன்னு உபசாரம் பண்ணி முழுசாக சிகரெட் கொடுத்தாங்க. அப்புறம் மட்டன் கடிச்சிக்கிறியா செல்வன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. நல்லா உட்காந்துக்கிட்டு ஒரு இழுப்பு இழுத்தேன். பகவான் என் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என்னை தடவி கொடுத்தான். இந்த பாரு, உன்னை யாரும் கட்டாயப்படுத்த போறதில்ல. நீ எப்போ இஷ்டமோ அப்போ எங்ககிட்ட வரலான்னா. அவன் சொன்னது எல்லாம் வெளி உலகத்து வார்த்தை. எனக்கு உள்ள வேற என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சிரிச்ச போது எனக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாம நானும் சிரிச்சேன். சிரிக்கணும் போல இருந்துச்சு. ஜோக்கப் நடுவில் மலையாளத்தில் பேசுனான். எனக்கும் பேசணும் போல தான் இருக்குது. முயற்சி பண்ணப்போ வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ளே அங்கேயும் எங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கு. நல்லா குந்தி உட்காந்துக்கிட்டு ஒரு கல்லறையில் முதுக சாய்ச்சிக்கிட்டு அவங்க சொல்றது என்னன்னு ரொம்ப முக்கி கவனிச்சேன். பகவான் சொன்னா, உலகத்திலேயே மூணே ஜாதி தான். பணக்காரன், பிச்சைக்காரன், பைத்தியக்காரன். ஜோக்கப் உடனே கேட்குறான், திருடன்? எல்லோருமே திருடங்க தான்டா. திருடுற விதம் தான் வேற வேற. திருடுற திருடுற பொருளும் வேறப்படுது. செல்வம், நீ எதை திருட போறன்னா? நான் வேற உலகத்துல எங்கேயோ இருந்தவன திடீர்னு கேட்டதும் மனசு அப்படின்னேன். கூட்டத்திலிருந்து, யார் மனசன்னு? நிம்மி. ஓ, அந்த பொண்ணா? பகவான் கேட்டான். ஏய், நீ எப்பயாவது முழுக்க ஒரு பொண்ணை அனுபவிச்சிருக்கியா? இல்லையே. இப்ப போகலாம் வரியா? கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பஸ் போயிடும். நாம எல்லோரும் கார்ல போக போறோம்டா, தெரியுமா? ஜோக்கப், மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர் போதும் பகவான். நான், நீ, மகாத்மா காந்தி, அப்புறம் சோட்டு. இந்த வீட்டில் திருடக்கூடாதுப்பா, துரோகம். பண்ணாட, அவங்க நமக்கு இழைக்கிற துரோகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறமே கூப்பிட்டு சோறு போடுவாங்களா? சொல்லு. எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க, நீயே பார். சினிமா டிக்கெட்டு, புக்கு, ஸ்னோ, பவுடரு, காரு, பெட்ரோலு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாதா என்ன? சொல்கிறா. எனக்கு வாயில் எடுக்கணும் போல வந்துச்சு. ரொம்ப ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சின்ன பையன்கிட்ட பகவான் சொன்னான். அவன் ஒரு அலுமினிய கிண்ணல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். தண்ணி என்னவோ கலராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாயும் இருந்துச்சு. எனக்கு பெருசா ஒரு வாக்கியம் சொல்லணும் போல ஆசையா இருக்குது. சொல்ல முடியல. நாக்கு வரல. தண்ணி குடிச்சு பார்த்தேன். எதுத்தாப்புல எங்க ஊர்ல இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தன் தண்ணி குடிக்கிறாப்புல இருக்குது. மனசுக்குள்ள என்னென்னவோ மனசுக்குள்ள என்னவோ சுத்தமா தான் இருக்குது. ஆனா பேச முடியல. நேரா பார்த்தா ஒரு மாதிரி வட்டமா தெரிஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் பயமாவும் பயமில்லாத மாதிரியும் இருக்குது. பேசாம மண்ணிலேயே படுத்துட்டா? வேண்டாம், மேலே கொடுக்காதீங்க. போதும் நான் பகவான். கொஞ்சம் டீ சாப்பிட்டா சரியா போயிடும். சரியா தான் இருக்கான், புதுசாக இருக்கான்ல, பழகிரும். என் கன்னத்தை தட்டி, என்ன செல்வம், எங்களுக்கு உதவி செய்வியான்னா. நான் உன்னை பார்த்து சிரித்தேன். ஒரு நாய் வந்து எங்ககிட்ட விளாடிக்கிட்டே உட்காந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே, ஏய் லிஸி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சிரித்தேன். கொஞ்சம் சுமாராக இருக்கிறப்ப எந்திரின்னா பகவான். பேச முடிஞ்சதும் இன்னும் ஒரு இழுப்புன்னு கேட்டேன். பகவான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயமாக அழைச்சிக்கிட்டு போனான். வீட்டில் கொண்டு விட்டுரு பகவான். என்ன செல்வம், நாளைக்கு வரியா? வராமல் போயிடுவேனா?